ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைசா வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பொடி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பணியாரக்கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லா குழிலையும் இட்லி தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் பணியாரம் வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3யும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பணியாரத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு இட்லி பொடி சேர்த்து மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ. பாய்.